KW வேல்யூ ஆஃப் at different temperature. ஏன் இந்த டேபிளை காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு வட்டம் பப்ளிக்ல ஒன் வேர்டில் கேட்டுட்டாங்க. என்னன்னா at temperature 0 degree Celsius வாட் இஸ் த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டுட்டாங்க. பசங்க எல்லாம் இதைத்தான் படிச்சிருந்தாங்க. 25 டிகிரிக்கு தான் தெரிஞ்சிருந்துச்சு 1 × 10⁻14. ஆனால் 0 டிகிரிக்கு அவங்க படிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. when temperature increases the ionic product of water also increases. அதனால சொன்னேன் டெம்பரேச்சரும் KW என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சரிங்களா? அப்போ 0 டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.14 × 10⁻15 இருக்கு. 25 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻14 இருக்கு. அதுவே 50 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 5.30 × 10⁻14 இருக்கு. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக KW இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அதனால ஹீட்டை கொடுக்க நல்லா H+ OH- வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகும். அதனால தான் நமக்கு KW வேல்யூவும் வேரி ஆகுது.